ஈரோட்ல இருந்து ஒருத்தர் வாராரு அத வாங்குறதுக்கு. அந்த வேலை முடிஞ்சிரும். கரெக்ட்டா 38 நாளையில உங்களுக்கு அத வெற்றியாக்கி முடிச்சு தாரேன். வேற என்ன வேணும்? அடுத்த உத்தரவுல உங்க அப்பாவ பத்தி நான் பேசுறேன். பொறுமையா இருங்க. கர்மசாமிக்கு அண்ணாச்சி வாங்க. நெஞ்சு வலிக்கையா? அங்க கால் வந்துட்டு வாங்க. பெரியவர் அண்ணே, ஆப்ரேஷன் பண்ணா உடம்பு ஒத்துக்கிடாது. சரி. ஒரு பக்கத்து கிட்னி ஒழுங்கா இயங்கல. சரி. கொஞ்சம் கண்ணு சிமிட்டு சிமிட்டுன்னு அடிப்பிய. ஆமா. அடிக்கீங்களா? ஆமா. ஒரு பக்கத்து காலு நீர் கோத்த மாதிரி வலிச்சுக்கிடும். இன்னும் 2 கையும் சரி. ஆமா. அவன் ஹார்ட்டுக்கு போகக்கூடிய பிளட்டும் சரியா போகல. சரி. ஆயுளுக்கு கண்டமில்லாம இருக்கிற மருத்துவத்தை வச்சு காப்பாத்தி தரேன். சரி, சரி. ஒரு 3 1/2 வருஷத்தை வண்டியை ஓட்டுவோம். சரி. வெற்றியாக்கி தரேன். இன்னும் ஒரு கேள்வி இருக்கு. என்ன செய்யணும்? சாமி, பணம் கொடுத்து வரல. அப்புறம் அண்ணன் தம்பிங்க இனிமேல் நீ யாருக்கு பணம் கொடுத்தாலும் வந்து சேராது. சரி. இப்போ கொடுத்த பணத்தை நான் வர வச்சுட்டேன். போயிட்டு வா. ஆமா, தப்புதான். கர்மசாமிக்கு கோபிச்செட்டிப்பாளையம் ஏரியா யார் இருக்கீங்களா? கோபிச்செட்டிப்பாளையம், கோபி, கோபி ஒரு ஆள் வாரார். ஒரு ஆள் உட்காருமா கடை நச்சடிச்சு. எந்த ஊரியா? வாங்க, கால் வந்துட்டு வரலாம். ஆடு மாடு நிற்க கண்ட அழகு இங்கே பார்க்க கண்டேன். கண்டேன். என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே, இருட்டினில் நீதி மறையட்டுமே, தன்னாலே வெளிவரும் தயங்காதே, ஒரு தலைவன் இருக்கிறான் மயங்காதே. என்ன வேணும்? சரி, வேற வேலையை நடத்தி தரேன், கவலைப்படாத. கல்யாணத்துக்கு இன்னும் 3 மாதம் கழிச்சு தான் நம்ம பேசணும். அதுக்கு முன்னால பேசவே கூடாது. கால் வந்துட்டு வரலாம். உலகத்தில் திருடர்கள் சரி பாதி, ஊமைகள் குருடர்கள் அதில் பாதி. இந்த பாட்டை போய் இவருக்கு பாடிட்ட பையன் அப்படின்னு கேட்டேன். பையனுடைய ஃப்ரெண்ட்ஷிப் அவருடைய மனசை கொஞ்சம் கெடுத்துக்கிட்டு இருக்குப்பா. 3 மாத காலம் கிரகங்கள் இருக்கு. பிள்ளைய கொஞ்சம் அமைதியா வச்சுக்கா. 3 மாதத்துக்கு பிறகு கல்யாணத்தை பத்தி பேசுவோம். அதுக்கடையில வேலை உறுதியாயிரும். தெளிவாகி தரேன். இந்தா, நல்லா இருப்பா. ஆனந்தமா நடக்கும். கர்மசாமிக்கு, கர்மசாமிக்கு. அப்படியா? யார் வீட்டு பக்கம்? தோட்டம் இருக்கு. என்ன தோட்டம்? பால் பண்ண சொல்லுங்க. ஆடு மாடு யார் வீட்டில் இன்னைக்கு? என்ன வேலை பார்க்குறீங்க? தோட்டம், பழத்தோட்டம். உங்கள் ஊர், உங்கள் வீடெல்லாம் தாண்டி போனால் எதுவும் தோட்டங்கள் வருமா? விவசாய இடங்கள் வருமா? வாங்க. வருது, இப்போ வரும் பாரு. கடன்களும் மனவேதனையும் இருக்கு, தீர்த்து தாரேன். வேற என்ன வேணும் உங்களுக்கு? ஒரு கேள்வி கேளுப்பா. பொம்பளை பிள்ளை பிறக்கும் முத்துமாரியம்மான்னு பேர் வச்சுக்கா. அடுத்தவர் உன் வார்த்தை தான் குடும்பத்தில் ரொம்ப குழப்பத்தை உருவாக்கும். வார்த்தையை அடக்கு.
உன் பையனுக்கு கல்யாணம் இந்த வருஷத்தில் நடத்தி தரேன், செம்மையாக இருக்கும், உன் ஆரோக்கியத்தில் குறை இல்லாமல் காப்பாற்றித்தரேன். வெற்றி. பேர் மட்டும் மாற்றி வச்சுன்னு வச்சுக்கோங்க, அடுத்த ஆவலாது என்கிட்ட வரக்கூடாது. கர்மசாமிக்கு ராம்நாட்டு பகுதி ராம்நாட்டு பகுதி பக்கம் தாயும் மகனுமா வரலாம், குடும்பத்தோட வாங்க. அண்ணே அண்ணே ஏ சுப்பே அண்ணே, என்ன வேணும் ஐயாவுக்கு? வருத்தப்படக்கூடாது. நான் சொன்னோம்னா நீங்க உன் பையன் நேர்மையானவன், எட்டி யோசிக்க முடியாதவன். இவனுடைய நல்ல குணத்தை ஏமாற்றக்கூடிய குடும்பத்தில் நீங்க போய் சம்மந்தம் கலந்துருக்கிய. அவங்களால நீங்கப்பட்ட துயரங்கள்லாம் அளவிட முடியாதது. புரியுதா? கேவலப்படக்கூடிய அளவுக்கு அவங்களுடைய வார்த்தைகளும் நடைமுறைகளும் இருக்கும். புரியுதாப்பா? காவல் நிலையத்துக்கெல்லாம் போக வேண்டிய தர்பாரை கொண்டு வந்து உருவாக்கியிருப்பாங்க. இப்போ அவனுடைய நிலையும் விதியும் அப்படிப்பட்டது தான். அதை பிரிவாக்காம நான் காப்பாற்றி தரேன். வேற என்ன வேணும்டா? இந்தா ஓடியா, பக்கத்தில் வா, எந்திரிச்சு வா. என்ன தொழில் பார்க்க போற? ஆட்டோ ஓட்ட போறியா? கர்மசாமிக்கு இந்த தொழில் வந்து சாதாரணம் தான், இது நிலைக்காது. ஒரு 6 மாதத்துக்கு இதை ஓட்டிக்கா, 1 வருஷத்துக்கு ஓட்டிக்க. அடுத்து ஒரு வியாபார ஸ்தாபனம் உருவாக்கி தரேன், நடக்கும். நல்ல வெற்றிகரமாக நடக்கும். என் பேரில் போட்டுக்க மேலே, சந்தோஷமா இருக்கும். கடன்லாம் ஆக்கி தரேன், மனைவி மக்களை பிரியாமல் காப்பாற்றுறேன். கர்மசாமி ஐயா, என் குடும்பத்தில் கல்யாணம் நடக்கணும் ஐயா. பொம்பளைகள் பூரா எங்களை விட்டு பிரிஞ்சு போயிருந்தாங்க ராசா. இங்கே வர வந்து கொடுக்கக்கூடாது, அங்கே வச்சு கொடுத்துறானும், இல்லைன்னா இங்கே வந்து நினைக்கணும். கல்யாணம் நடக்கணும்னு கேட்டு வந்தது யாருப்பா? பையன் ஆம்பளை வந்திருக்கான், ஆம்பளை தான் வந்திருக்கான். ஆம்பளை மட்டும்தான் வந்திருக்கான், கல்யாணம் முடிக்காத பிரம்மச்சாரியாக வந்திருக்கான். நீ பிரம்மச்சாரி தானே? வாப்போ நின்றுக்காங்க, கால் நின்றுட்டு வா. தம்பி, காலில் விழுந்தது உண்மைதான், உன் மனசு சாமிகிட்ட போகலை. வரலாம். உன் வீட்டுக்குள்ள போன ஒரு பெண்ணுடைய ஆத்மா வருது. அப்படி ஒரு பெண்ணுடைய ஆத்மாவனுடைய சாபத்தால 2 தலைமுறைகளில் 2 பேருக்கு கல்யாணத்தில் குழப்பம் நடந்துகிட்டே இருக்கும். இப்போ உனக்கும் உன் சகோதரனுக்கும், ஆமா, 2 வம்சத்துல திருமண காலம் நடக்கணும். அந்த தடைகளை நீக்கி வம்ச ஒளி தவறாம வாழ வச்சா போதும்ல. தலைப்புல உனக்கு ஆம்பளை பையன் பிறப்பான், கருப்பசாமின்னு நீ பேர் வைக்கணும். இந்தா கல்யாணமும் நடத்தி தரேன், குழந்தை வரமும் தந்துட்டேன். இந்தா வெற்றி உண்டு, கடன்படாமல் உன்னை காப்பாத்துறேன். சந்தோஷமா இருக்கா? கருப்பசாமிக்கு திருமண சம்பந்தமாக கேட்டு வந்தது யாரு? வாக்கா, இப்போ வா. நீ பொம்பளை பிள்ளைக்கா? நீங்க ஆளுக்கு ஒரு வார்த்தை சொல்றீங்களா? அப்படி ஒரே பேரை மாற்றி மாற்றி சொல்றீங்க. காலன்ட்டு சந்தோஷம். வீடு சம்பந்தமாக மனக்குழப்பம் அடைஞ்சு வந்தது யாரு? என்னென்ன என்னடா குழப்பம் தம்பி அப்படின்னு நினைக்கா? என்ன குழப்பம்? வீடு சம்பந்தமா? வீடு சம்பந்தமா என்ன குழப்பம்? வாங்க. வீட்டில் நாய் வளர்த்தீங்களா? இப்போ இருக்கா? என்னாச்சு? அதை பற்றி என்னவும் கேட்டுவீங்களா? பக்கத்தில் வாங்க. இனிமேல் நாய் வளர்க்காத. புரியுதா? உன் பையனுக்கு கல்யாணம் கொடுக்கக்கூடிய நல்ல நாட்கள் ஏற்பட்டாச்சு. கிரகங்கள் மட்டும் கொஞ்சம் ஃபால்ட்டாக இருக்குது. புரியுதா உனக்கு? அதனால் 90 நாட்கள் அவகாசம் இருக்குது. பௌர்ணமிக்கு 3 நாள் வந்து வர வைக்கா, கல்யாணத்தை நடத்தி தரேன், வெற்றியாக்கி தரேன். வாங்க. யாருக்காவது பணம் வாங்கி கொடுத்துருக்கியாப்பா? எங்கேயாவது வாங்கி கொடுத்துடாத, மாட்டிக்கிடுவேன். போயிட்டு வா. கர்மசாமிக்கு நீங்கள் 2 பொய் சொல்கிறீங்களா? பாங்க பக்கம் பார்ப்போம்.
வீடு பெருசா போட்டு கட்டி முடிச்சிட்டீங்களா? முடிக்கல. கால் வந்துட்டு வா. இருங்க. வா. யார் வீட்லயே ஒரு பொம்பளை பிள்ளை வாழாம இருக்காமலா? அது யார் வீடியா? யார் வீடு? ஒரு பொம்பளை பிள்ளை வாழாம இருக்க சகோதரியா பெத்த பிள்ளையா? கணவன் இல்லாம ஒரு பிள்ளை இருக்கானா? யாருப்பா? கணவன் விட்டு பிரிந்து யார் வீட்டில் இருக்காங்க? உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். சகோதரர்கள் தானே நீங்க 2 பேரும். ஆனா உங்க இடத்துக்குள்ள இப்போ போட்டிருக்க இடத்துல வாஸ்து குறைகள் இல்லை. ஆனா பொறாமைகளால சில தவறுகள் நடந்து உங்க வீட்டை வளர விடாம தடுத்து வச்சிருக்கு. அதை நான் வளர்த்து தந்தா போதும்ல? கால் வந்துட்டு வாங்க. அதுக்கு வேண்டிய பணமும் வரணும், வீடும் வளரணும். வெற்றி ஆக்கிடுவோம். கால் இந்தா இந்த கனியை கொண்டு அந்த நடு வீட்டுக்குள்ள வச்சிரு. தரைக்கு கீழே போச்சு வை. வெற்றி உண்டு போ. மனசு தான்டா காரணம். பௌர்ணமிக்கு முதல் அதை சரி பண்ணி தரேன். நல்லா இருக்கு. கர்மசாமிக்கு பொம்பளை பிள்ளை வாழ்க்கையை பத்தி கேட்டு வந்தது யாரு? பொம்பளை பிள்ளை வாழ்க்கையை பத்தி கேட்டு வந்தது யாரு? கல்யாணம் முடிச்சு கொடுத்த பிள்ளைய பற்றி விளக்கம் யாரும் கேட்க வந்திருக்கலாம்? ஒன்று. பையனுக்கு கல்யாணத்தை பத்தி கேட்டு வந்திருக்கலாம்? வாங்க வரலாம். யாருன்னா இது? இது யாரு? உன் பையன்? புரியல எனக்கு. உங்க வீட்டுக்காரர் எங்க இருக்காரு? வீட்டுக்காரர் கூட பிறந்தவங்க எத்தனை பேர்? பொம்பளை எத்தனை? எத்தனை பொம்பளை வாழ்ந்துகிட்டு இருக்கா? எவ்வளோ நாள் ஆச்சு? இப்போ உனக்கு காது கட்டிச்சா நான் சொன்னதுன்னா? உங்கள் குடும்பத்தில் ஒரு பொம்பளை வந்து வாழ்க்கை இல்லாமல் கணவன் இல்லாமல் இருக்கான்னு கூப்பிட்டேன். உடம்பிக்கிட்டு இதை கால் வந்துட்டு. நல்லா யோசிக்க முடியாதுல்ல? உலகே மாயம் வாழ்வே மாயம். சின்ன கருப்பசாமி பெரிய கருப்பசாமி இருக்காங்களா? உங்க குடும்பத்துல சாமி ஆண்டவங்க உண்டா? தாத்தா ஆடுவார்ல? அப்படிங்க. இப்போ பரம்பரையில் யார் ஆடுதா? யாரும் வரல. சரி, கால் வந்துட்டு வா. இப்போ இவனுக்கு என்ன செய்யணும்? கண்ணை முடுறா. அவங்க அண்ணனை பற்றி நான் கேட்கட்டும். ஓகே, கால் வந்துட்டு வாங்க. வெற்றிவேல் முருகனுக்கு வாமா வா. 6 தலைமுறைகளுக்கு முன்னால வருத்தப்படுவீங்களோ? 6 தலைமுறைகளுக்கு முன்னால இவங்க அப்பனை சேர்ந்த வம்சத்துல ஒரு பொம்பளை அறகுறையாக பாதிக்கப்பட்டு இறந்துட்டான். அவளுடைய ஆத்மாவுடைய சாபம் 3 குடும்பங்களை போட்டு வாட்டும். புரியுதா? அந்த மாதிரி ஒரு பாவம் இருக்கு. ராமேஸ்வரம் குளிச்சுக்காங்க. வரக்கூடிய புரட்டாசி மாதம் 3வது சனிக்கிழமைக்கு பிறகு உன் வீட்டில் மங்களம் கூடும். வெற்றியால் அடைத்தார். அவளை அங்கே கூட்டு வந்துரு. அந்த வீட்டை நான் வெற்றியாக்கி தரேன். இந்தா வாங்கப்பா. என்ன கர்மசாமிக்கு உன் வீடு வளர்ந்தாச்சு. சரி, சந்தோஷமா செய்யலாம். இந்தா நல்லா நடந்தாச்சு. கொண்டு போய் வை. வெற்றியாயிருங்க. கர்மசாமிக்கு என்ன வேணும் உங்களுக்கு? கண்ணை மூடு பார்ப்போம். 2026 வரை வண்டியை ஓட்டுற. 2026 3வது மாதத்துக்குள் பெற முடியாது. இந்தா ஜெயிச்சு வருவேன். சந்தோஷம். வா. வலி வேதனையை தீர்த்து தரேன். வெற்றி ஆகிட்டேன்.
அவன் எங்க கொண்டாங்க. வயசு எத்தனை? 1 வயசு. நிக்கானா? நிக்க வச்சா நம்ம பிடிச்சிக்கிட்டு நிக்கிறாங்க. கூன் போட்டுட்டே இருக்காங்க. நீங்களும் சரி பண்ணிக்கலாம். என்ன பேரு? கருப்பசாமி. இந்த அப்படி நடப்பான். 1.5 வயசுக்குள்ள நடந்துருவான். நல்ல அறிவோட வருவான். இந்த 1.5 வயசுக்குள்ள நடப்பான். நல்லா எந்த குறையில்லாம உன் பிள்ளை ஐஸ்வர்யமா இருக்கும், தைரியமா இருக்கும். 6 மாத காலங்களாக கொஞ்சம் மனவேதனைகளும் மனக்குழப்பத்தாலும் இருப்பான். தொழில் சம்பந்தமாகவும் பிரச்சனை இருக்கும். இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கும். இப்போ அவனுக்கு சனி பகவானுடைய தோஷம் இருக்கு. என்னையா அப்படியா? உண்மையை சொல்லணுமா? கால் வந்துட்டாங்க. ஏற்கனவே ஒரு பெண்ணால் அவன் மனம் பாதிக்கப்பட்டிருக்கு. புரியுதா? அதனால அதனுடைய சாபம் வேதனைகள் அவன் கையில் இருக்கு. புரட்டாசி மாதத்துக்கு பிறகு அவனுக்கு கல்யாணம் நடக்கும். பௌர்ணமி கழிஞ்சு வரக்கூடிய வேலை வெளியில என்னை வந்து பாருங்க. வெற்றியாக்கி தரேன், ஜெயிக்கிறேன். நல்லா இருக்கும். கர்மசாமி என் உடம்புல வாழ நினைத்தால் வாழலாம், வழியா இல்லை பூமியில். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். உன் பிள்ளைக்கு திருமண வாழ்க்கை கூடுவதற்குரிய தடையும் மனவேதனைகளும் இருந்துகிட்டு இருக்கு. அதுக்கு கிரகங்கள் காரணமா மனிதர்கள் காரணமானு கேட்டால் மனிதர்கள் காரணம் இல்லை. கிரகங்கள் சூழ்நிலைகள் தான் சரியில்லாமல் இருக்கு. அதனால் அந்த நிலைகளுக்கு ஒரு வலையை கொடுத்து பிள்ளைய மனம் முடிச்சு வச்சா போதும்லா. தான் வேற என்ன வேணும்? வழக்குகளில் வெற்றியை வாங்கி தரேன், பிள்ளைக்கு நல்ல வாழ்க்கையும் அமைச்சு தரேன். இந்தாடா ஜெயிச்சு வா மகனே, எல்லாம் ஆனந்தமாக இருப்பேன். கர்மசாமிக்கு கர்மசாமி எனக்கு வாழ்க்கையில் இல்லற வாழ்க்கை மனைவி உண்டுமா கிடையாதா அப்படின்னு ஒருத்தன் கேட்க வாரான். கால் வந்துருவான். என்னடா படிச்சிருக்க? என்ன வருமானம் வச்சுக்கிட்டு இருக்க? இப்போ உனக்கு துணைவி வேணுமா? புதுசா வேணுமா? கால் வந்துட்டு வா. சட்டப்படி எல்லாம் முடிஞ்சு போச்சா? சரி, கால் வந்துட்டு வா. கடல் அளவு கிடைத்தாலும் மயங்க மாட்டேன், அது கையளவே ஆனாலும் கலங்க மாட்டேன். உள்ளமதில் உள்ளதுதான் உலகம் கண்ணாம். சினிமா நடிக்க போறேப்பா? அப்படியா? இந்தா புதிய வருமானமும் பெருகும், சினிமா துறையும் உனக்கு கை கொடுக்கும். வெற்றியை தார. 3 மாதத்துல அங்கிருந்து ஒரு முடிவு எடுக்கும். அதுவே தெளிவாக நடக்கும். சட்டம் உனக்கு இடம் கொடுக்கணும்லாடா. ஒரு தனியை பேச. கர்மசாமிக்கு உடல்நிலை சரியில்லாமல் இருப்பது யார்? வாங்க, என்ன செய்கிறது? எஸ், கால் வந்துட்டு வரலாம். எப்பா இதுக்கு நிரந்தர தீர்வு கிடையாது. ஆனால் உயிருக்கு ஆபத்து இல்லாமல் காப்பாற்றிக்கலாம். ஈஸ்னோபிலியா சம்மந்தமான பாதிப்புகளும் இருக்குது. எத்தனை %? ஈஸ்னோபிலியா உங்களுக்கு வந்து அந்த நேரத்தில் 36% இருந்துச்சு. அதுதான் அதான் கால் வந்துட்டு வாங்க. இந்த உயிர் கண்டம் இல்லாமல் காப்பாற்றி தரேன். வேற என்னப்பா வேணும்?
அவன் கல்வி படித்து அரசு உத்தியோகத்துக்கு போவான். நல்லா இருக்கும். முடிச்சிருவோம். தைரியமாக இருக்க. சந்தோஷம். கருமசாமிக்கு வெற்றிவேலு முருகனுக்கு மாலை தரித்தவர்கள் அறவரான்னு பாஞ்சிட்டேப்பா எம்மே. இவன் நம்மளை ஊட்டிப்பில் பார்த்து வந்திருக்கான். என்ன டீப்பில் இன்னொரு ஆள் உண்டு மாமலை. யாரு? பராசக்தி, உன் தாய். நினைக்க தெரிந்த மனமே உனக்கு மறக்க தெரியாதா, பழக தெரிந்த உயிரே. என்ன வேணும்? உங்க அண்ணனுக்கு நல்ல பொண்ணு கிடைச்சிரும். 6 மாத காலம் அவகாசம் இருக்கு. உங்க சொந்தக்காரங்களே பொண்ணு கிடைக்கும். கல்யாணமும் நல்லா நடக்கும். வெற்றியாகிதான். அதே மாதிரி உனக்கு வருமானம் சொந்தமான விஷயங்களும் தெளிவாக நடத்தும். வீண் குழப்பம் தேவையில்லை. நிலைக்கும். உன்னுடைய உடல்நிலைகள் சம்பந்தமான குழப்பம் உன் வீட்டில் இருக்கு. அதையும் சரியாக்கி ஆபத்து இல்லாமல் காப்பாற்றி தந்தா போதுமா? கால் வந்துட்டுவாங்க. யாருமே இந்த பிள்ளைய பற்றி கேட்கலையே. உனக்கு என்னம்மா வேணும்? உனக்கு கல்யாணம் முடிக்க வேண்டாமா? இவா கல்யாணம் வேண்டாம்ங்கிறாளா? அமைதியா இருக்கும். இந்தா நீ நினைச்ச மாதிரி எல்லா வாழ்க்கையும் நல்லாகும். உன் மனசையும் திசை திரும்பாம காப்பாற்றித்தாரேன். வெற்றி உண்டு. இந்தாடா சொல்லுவாக்கா, பக்கத்தில் வா. வெட்டி வாடா. நிலையா இருக்கும். சரி, கடன் தீர்ந்தாச்சு, பணம் கொடுத்தாச்சு. கேட்டான் கருமசாமிக்கு. உன் பிள்ளை படித்து மாஸ்டர் ஆஃப் டிகிரி வாங்கும். வெளிநாடு சம்பந்தமான வாழ்க்கையில் தொழிலும் நடக்கும். வெற்றியாக்கி தரேன். உன் வழக்கு முடிய 9 மாத கால அவகாசம் இருக்கு. ஜெயித்து தரேன். கருமசாமிக்கு தூத்துக்குடி. தூத்துக்குடி உனக்கு எந்த இடம்பா? அங்கே உட்காருங்க. வா. தூத்துக்குடி மெயினாடா உனக்கு? உனக்கு எந்த இடம் தூத்துக்குடியில்? உமரிக்கோட்டை எசக்கியமங்கலூர் ரோட்டடியில் இருக்குமா? அந்த ஊர் தானே? வா, கால் வந்துட்டு வா. எதை எடுத்தாலும் சண்டை போடுவாங்களே உங்கள் ஊரில், அந்த ஊர் தானே அது? மெயின்னா மார்க்கெட்டு பக்கமா? 2ஆம் கேட்டு. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். செய்வினை கோளாறுகளால் உடல்நிலைகளும் மனநிலைகளும் பாதிக்கும். அடிக்கடி கொஞ்சம் மலையாளம் பேசுறீங்க. என்ன காரணம்? ஓ, கேரளத்தில் நீங்களும் பணிபுரியுது. இன்னொரு கால் வந்துட்டு. தூரமா எப்படி இருக்கு? வரலாம். இந்த தீவினைகளை நீக்கி உங்களை நல்லா தெளிவாக வாழ வச்சு தரேன். அதே மாதிரி கடன் படாமல் காப்பாற்றி தரேன். வேற என்னடா வேணும்? குலதெய்வம் உங்களுக்கு சொல்ல மாட்டேன் சாமி. என்னடா குலதெய்வம்? கும்பிட்டுக்காங்க. வெற்றி உண்டு. வெற்றியாகும். அதே தூத்துக்குடி எல்லை 2ஆம் கேட். வாமா. யாரெல்லாம் வந்தீங்க? அது யாருப்பா? அம்மாவும் நீங்க, அப்பாவும் நீ. கால் வந்துட்டு வந்தான். அடிக்கடி அங்கே போகிறான். ஏன் போகிறான்? கேட்டு பார்ப்போம். ஏன் தர்மலில் யாரா இருக்கா? தர்மலில் யார் இருக்கா?
ஆர்பரில் யாருக்கு பக்கவாதம் வந்துச்சு? நரம்பு எலும்பு சம்பந்தமான பாதிப்பு யாருக்கு? என்ன? இன்னொரு தரம் கால் வந்துட்டு வரலாம். நீ இல்லையே, உனக்கு தூத்துக்குடியா? போய் சொல்லிட்டு நிற்க மாதிரி இருக்கு. உனக்கு முத்தியாபுரம் பக்கமா? புதுக்கோட்டை எனக்கு தெரியாதா? என்னப்பா வேணும் உங்களுக்கு இப்போ? யாருக்கு? கல் இருக்கிறது உண்மைதான், அதை கரைச்சி தந்துடுறேன், வெற்றியாக்கி தரேன். அறுவை சிகிச்சை இல்லாமல் உன்னை காப்பாற்றி தரேன். இப்படி அது 7 mm தான் இருக்குது. எஸ், ஒரு பக்கத்து கரைஞ்சிடுத. ஓகே, நல்லா இருக்கு, போயிட்டு வா, காப்பாற்றிடுவோம். கர்மசாமிக்கு கர்மசாமி யார் அது? யார் அது? ஆம்பளை பையனை பற்றி காக்க வந்தது யாரு? வாமா. நீ எதாவது சொன்ன அவங்களுக்கு? உட்கார். பையனுக்கு என்ன வேணும்? உன் வீட்டுக்குள்ள முத்தாரம்மா வராள, எங்க இருக்கா? அழுதா கொஞ்சம் அழுதுட்டு தான் வரணுங்க. விஷயத்தை கேளு. உன் பையனுக்கு என்ன செய்யணும்? இந்தா தை மாதம் வீடு வந்து சேருவோம். நல்லா. கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு சென்னை மாநகர் எனக்கும் இட உண்டு அருள் மணக்கும் குமரன். சென்னைனாலே ஒரு பெரிய கூட்டமாக தான் இருக்கு. அதில் ஒரு காரணம் இருக்குது. அதுக்கு இந்த செய்வினைகள் காரணம். உங்கள் எல்லைக்கு நான் வருவேன், அப்பொழுது உங்களை காப்பாற்ற தைரியமா. அதே சென்னை மாநகர் எல்லை பெண் மகளின் வாழ்க்கையை பற்றி மன வருத்தப்பட்டு வந்தது யார்? என்னப்பா பொம்பளை பிள்ளைய பற்றி என்னப்பா பிரச்சனை? கொஞ்சம் வேண்டிதாங்க. யாருக்கு? உங்க பொண்ணுக்கா? பொண்ணு எங்க இருக்கா? என்ன அவளுக்கு இப்போ? கால் வந்துட்டு வாங்க. இவர் யார்? சகோதரன், அன்பு சகோதரன். புதிய வாழ்வை தேர்ந்தெடுக்க வேண்டுமா? 90 நாட்கள் அவகாசம் இருக்கிறது. அதுவரை பொறுமையாக இருந்தால் வாழ்க்கை அமைஞ்சிடும். புரியுதா? ஜெயிச்சு தரேன். வேற என்னடா வேணும்? வெளிநாட்டுக்கு போக வேண்டியதுனடா தம்பி. போக விருப்பம் இல்லையா? அப்படியா? சரி, அப்படின்னா உனக்கு தொழிலை இந்தியாவிலே நடத்தி தரேன், வெற்றியாகி தரேன். இந்த அப்படி ஜெயிப்போம். அதுக்கு என்னை 3 முறை சந்திக்கவா, உன் பணத்தை வாங்கி தரேன். பக்கத்தில் வா, காப்பாற்ற. 3 முறை சந்தியுங்கள். கோர்ட்ல வழக்கு யாருக்கு? வருக. ஒரு பொம்பளையும் இருக்காள வழக்குல. இது யாருக்குள்ள? உங்க அக்கா? சரி, ஓகே. உனக்கு என்னம்மா வழக்கு? உன் வீட்டுக்காரர் எங்க? இன்னொரு கால் வந்துட்டு வா. தியாகராஜா, இதில் வெற்றியாக்கி தந்தா போதுமா உங்களுக்கு? வேற என்ன வேணும்? காலில் விழுந்துட்டு வா. இன்னொரு தரம். அப்படியா? நீங்கள் மட்டும் இப்படி இருக்கிறீங்களா?
இதெல்லாம் ஜெராக்ஸ் தானே? எம்சி கேஸ்லயும் வந்து ஆர்டர் போட்டாங்க. காசு யார் கொடுக்க போகிறா? காசும் வேணும் சேர்ந்தும் வாழணும்னா என்ன அர்த்தம்? ஒன்று மெயின்டெனன்ஸ் வாங்கி பணம் மட்டும் வாங்கணும், அப்படின்னா சேர்ந்து வாழணும். நீதி தவறி என்னையா நடக்க வைக்கிற நீ? என்ன வேணும்? சேர்ந்து வாழணுமா மெயின்டெனன்ஸ் வாங்கி தரணுமா? அடுத்து பணத்தை பற்றி பேச மாட்டியா? எங்க அக்கா வாழ்க்கையில் என்னதான் நடக்குது, எனக்கு 2வது மேரேஜ். பார்த்துக்கிடுவோம். இதை அவர்கிட்ட கொடுத்துக்கா, ஜெயிச்சு தரேன். இந்த அப்படி வெற்றியாக்கி தரேன், தெளிவாக நடத்தி தரேன். சந்தோஷம். இந்த அப்படி கர்மசாமிக்கு வாங்கடா. போய்ட்டு வா, கொடுத்துக்கலாம். அவங்க கூட்டு போய் எழுதிக்காங்க. வாமா. என்னம்மா கேசு? கொடுத்ததெல்லாம் கொடுத்தான், அது எத்தனை லட்சம் எத்தனை லட்சம் கொடுத்திய? கால் ஒன்று ஒருத்தருக்குத்தான் கொடுத்தான். வயிறு சம்பந்தமான ப்ராப்ளம் யாருக்கும் இருக்கு? யாருக்குப்பா அது? என்ன செய்யுது வயிற்றுல? எதுவும் ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்களா? உடல் பற்றிய ரிசர்ச் என்ன வச்சிருக்கு? மெடிக்கல் ரிப்போர்ட் வீட்டில் இருக்கா? ஓகே. கால் வந்துட்டு மாதிரி. உன் பணத்தை கோர்ட்டில் போட்டு வாங்கிடுவோமா? இங்கே வா, பக்கத்தில் வா. 9 மாத காலத்தில் உன் பணம் வந்து சேர்ந்துடும். அந்த பணத்தை வாங்கி வீட்டில் யாரோ ஒருத்தர் இறந்துட்டாங்களா? இப்போ தெரியலையா? உன் பணம் கிடச்சிரும், வெற்றியாக்கி தரேன். இன்னும் ஒரு கேள்வி கேட்டுக்கா. ஒருத்தன் வந்து வேலைக்கு போவான், குடும்பத்தோட வாழ்வான், உன்னைய காப்பாற்றுவான். இன்னொருத்தன் ஏகாதிபதியாக இருப்பான். போய்ட்டு வா. கர்மசாமிக்கு அப்படியா? பாப்பா வயிற்று பிரச்சனை உடையவன், கட்டி கொடுத்த பிள்ளை வீட்டில் குழப்பம் இருக்குன்னு கேட்டு வந்தது யாருப்பா? உன் பிள்ளையா? எங்கே கட்டி கொடுத்துருக்க? அதுதான் கரெக்டு தான். நான் சொன்ன கேள்வி தான் கரெக்ட். எந்த ஒரு சென்னையில் நீ? சரி, இன்னொரு தரம் காட்டு. கண்ணை முடுப்பா. கேன்சர் வரக்கூடிய பிரச்சனையெல்லாம் ஒன்றும் இல்லையா? கவலைப்படாண்டாம். குடலில் ஒரு பகுதி மட்டும் கொஞ்சம் ஓட்டை விழுந்த மாதிரி ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்குது. அது சரியாயிடும். அது புண்ணு தானே தவிர ஓட்டை கிடையாது. உனக்கு குழப்பெல்லாம் ஆக்கி தரேன். ஒரு சின்ன ஆப்ரேஷன் இருக்குது, அது மூலம் சொந்தமான அறுவை சிகிச்சையாக இருக்கும். பாதுகாப்பாக தரேன். கால் வந்துட்டு வரலாம். வரலாம். வேற என்ன வேணும்? ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லாத்தையும் நிறுத்தியாச்சு. சந்தோஷமா இருக்கலாம். போய்ட்டு வரலாம். செய்வனையெல்லாம் வைக்கலப்பா. கருப்புசாமி நான் இருக்கேன், சந்தோஷமா இருக்கு. வாமா. இல்லை, வீட்டில் வச்சு சாமி கும்பிடுறது. அதே தாம்பரத்துலேருந்து 2 பேர் கேள்வி கேட்க வந்திருக்காங்களே. யாரப்பா? தாம்பரம். குழந்தை பற்றி யாரும் கேட்டு வந்தீங்களா? குழந்தையை பற்றி. குழந்தை வேணும்னு இப்போ தாம்பரத்துலேருந்து யாரும் வந்தீங்களா? பொம்பளை பிள்ளை வாழ்க்கையை போட்டு தரணுமா, ஆம்பளை பைய மனத்தை பக்குவப்படுத்தி தரணுமா? உன் பையன் மேலே தான் குற்றம் இருக்கு, புரியுதா?
அவனை திருத்தி தாரேன், தெளிவாக ஒன்று இருந்து வாழ வைக்க தாரேன். இந்த அப்படி 3 மாதத்தில் எல்லாரும் சரியாயிருவாங்க. ஜெயிச்சுக்கலாம். நல்லா பொம்பளை பிள்ளை வாழ்க்கையை பற்றி அடுத்த உத்தரவில் பேச. குழந்தை வேண்டும் என்று கேட்டு வந்தவங்க யாரு? யாருக்கு? கால் வந்துட்டு வரலாம். ஒன்றும் இல்லைங்க, ஐவியெல்லாம் பண்ண. ஓகே, உன் பிள்ளையுடைய உடல்நிலையை பார்த்தேன். ஐவி ப்ரோக்ராம் எதுவும் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் ஒரு அறுவை சிகிச்சை செய்ய வேண்டியிருக்குன்னு சொன்னாங்களா? சொல்லியிருக்காங்களா? அது பண்ணித்தான் ஆகணும். அதில் மாற்றம் கிடைச்சிரும், நல்லாயிரும். இந்த கனி அடையாளம் பார்த்துக்கப்பா, அதான் அறுவை சிகிச்சையினுடைய தடுப்பு. பக்கத்தில் வரலாம். 2 ஒன்றா சேர்த்து தாரேன், பிள்ளை வரமும் கொடுக்குறேன். பெரிய பிள்ளைக்கு நல்லாயிரும். இந்த பெரிய பாளையத்தம்மனை ஒரு முறை கும்பிட்டுவான். கர்மசாமிக்கு அப்படியா? பையனின் வாழ்க்கையை பற்றி கேட்டு வந்தது யாரு? சென்னையில் முகப்பேர் இலையிலிருந்து வந்தது யாரு? முகப்பேர் யாருமா? அம்சவல்லியா? என்னென்ன வேணும் பையனுக்கு? கண்ண முடுங்க பார்ப்போம். பௌர்ணமிக்கு முதல் நாள் என்னை வந்து பார்க்க வேண்டும். முடிச்சு தரேன், ரெக்கார்ட்ஸ் தெளிவாக வாங்கி தரேன். கவலைப்படாங்க. முகப்பேர் இலையிலிருந்து வந்தவங்க பாப்பா கால் வந்துட்டு வரலாம். அதே தாம்பரத்திலிருந்து பிள்ளைய பற்றி பிள்ளை வர வேணும்னு கேட்டு வந்தது யாரு? தாம்பரம் குழந்தை பற்றி கேட்டு வந்தவங்க கால் வந்துட்டு வாமா. அடிக்கடி காலோட சொல்லுவாருயா கருப்சாமி. யூடியூப்பை பார்த்துட்டு சொல்லுவாங்க. என்னம்மா வேணும்? அவன் மனத்தை பக்குவப்படுத்தி தந்தா போதுமா? கொஞ்ச நேரம் கண்ண மூடி என்னை பிரார்த்தனை பண்ணுமா? தனிய குடும்பத்தை ஒதுக்கி கொண்டுங்கிற முடிவு எடுத்து வச்சிருக்கான். அவன் மனத்தை மாற்றி தாரேன், தெளிவாக வாழ வைக்கிறேன். இந்த அப்படி வெற்றி உண்டு. படிப்படியாக மன அலைகள் மாறும். ஜெயிச்சுக்கான். கர்மசாமிக்கு வேலை விஷயமா பணம் கொடுத்தாங்களாம்ல, யாரு கொடுத்தா? யாருப்பா அது? வேலை விஷயமாக பணம் கொடுத்தவர்கள். வேலை விஷயம் அது இல்லை. 1 2 3 4 5 திருமண விஷயமா கேட்டு வந்தது யாரு? வாப்பா. யாருக்குடா திருமணம்? தங்கச்சிக்கு. வாடா தம்பி. யாருக்கோ திருமகனா அப்பாவுக்கு மருமக. தங்கச்சிட்ட கல்யாணத்தை பற்றி பேசுனியா? அவன் என்ன சொல்லுதான்? சொன்னா வருத்தப்படுவியா? அவன் உள்மனதுக்குள்ள வேற ஒரு பாசம் இருக்கு. மாத்தித்தாரேன், போயிட்டு வா. உன்கிட்ட சொல்ல மாட்டான். நான் உள்மனத்தை நான் கண்டுபிடிச்சிருவோம்ல. கால் வந்துட்டு இந்தா மாத்தித்தாரேன். பௌர்ணமிக்கு முதல் நாள் என்னை வந்து பார். ஜெயிச்சுக்கா. அடுத்த திருமணத்தை பற்றி கேட்டு வந்தது யாரு? ஆண் மகனின் திருமணம். யாருடா? யாருக்குடா கல்யாணம்? உங்களுக்கா? கால் வந்து கட்டி கொடுத்தாச்சா? யாரு?
உங்கள் பேர் என்ன? ரவி 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 1 2 3 4 5 6 7 8 9 53 26 27 ஆண்டுகளுக்கு முன்னால் எங்கப்பா இருந்தீங்க? பழைய இடத்துல பூர்வீகமான இடத்துல அது எந்த ஊர்? அதே ஊர்ல தான். பூர்வீகமான ஊர். கால் வந்துட்டோம். உட்காருங்கண்ணா, ஏன் நிற்கிறேன்? சென்னை. உன் பையன் உன் சொல்லுபடி கேட்டு கல்யாணத்தை முடிக்க வைக்கிறேன். ஆந்திராவுக்கு அடிக்கடி போகிறானான்னு கொஞ்சம் செக் பண்ணிக்கா. தெலுங்கு பேசக்கூடியவர்களோட நட்பும் உறவும் அவனுக்கு கிடைக்கும். அதில் அவன் வாழ்க்கையும் நல்லா இருக்கும். ஜெயிச்சு வந்துருக்காங்க. கல்யாணம் கூடி வர மாட்டாங்க. கூடி வந்தாச்சு, நடந்தாச்சு, சந்தோஷம். கர்மசாமிக்கு கல்யாணம் முடித்த பொம்பளை பிள்ளை வாழ்க்கையை பற்றி கேட்டு வந்தது யாரு? என்ன செய்யணும்ப்பா? கால் வந்துட்டு வரலாம். குழந்தை வேணும்னு காட்டு வந்தவனு காட்டுறதுக்கு பதில் வரல. சிங்காரவேலன் சன்னிதானத்தில் சிங்காரவேலர் சாமி முருகன் கோயில் எங்கேயாவது இருக்கா சென்னையில்? சிங்காரவேலர் சன்னிதானம் இருக்கா? இருக்கா? நீங்கள் எந்த இடம்? கபாலீஸ்வரர் கோயிலுக்குள்ள சிங்காரவேலர் சன்னிதானம் இருக்கு. சிங்காரவேலனுக்கு அப்படி ஏன் பேர்? அவர் சிக்கலை தீர்ப்பான் சிங்காரவேலன். உன் பிள்ளைகள் 2 பேரும் ஒற்றுமையான மன வாழ்க்கை, இன்ப வாழ்க்கை வாழலை. உள்மன போராட்டங்கள் 2 பேருக்கும் இருக்கு. புரியுதா? அந்த போராட்டத்தை தீர்த்து குழந்தை வரம் கொடுக்க வேலவன் அப்படின்னு பேர் வச்சுக்காங்க. வெற்றிவேல் முருகனுக்கு. நல்லாயிரும், தைரியமா இருக்கு. தெற்குமேடு தெற்குமேடு சென்னையில் இத்தனை உரி அடிச்சாச்சுல. இன்னும் 2 தானே கால் வந்துட்டோம். உட்காருங்கம்மா. அந்த இடத்தை விற்கிறதுக்கு 2 பேரும் எதிர்ப்பு தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்கப்பா. அந்த எதிர்ப்பை மாற்றி சமாதானமாக பேசி வெற்றியாக்கி தந்துருந்தேன். அவங்களுக்கும் கொஞ்சம் பணம் கொடுக்க வேண்டியிருக்கும். என்ன 40 நாளையில் நடத்திடுவோம். வெற்றி உண்டு. ஜெயிச்சோம். பாவூர் சத்திரம் என் உடல் நோய் தீருமா தீராதான்னு கேட்டு வந்தவன். உட்கார். இந்த நோய்க்கு பிறவி நோயின்னு பேரிடா. அதனால இந்த நோயை தீர்க்கிறது மறுபிறவி தான். ஆனால் உனக்கு இதுக்கு அடுத்து வளராமல் நான் காப்பாற்றித்தரேன், வீங்காமல் காப்பாற்றித்தரேன். இந்த அப்படி வெற்றி உண்டு. அடுத்து தாராபுரம் ஒரு ஊர் இருக்கு. தாராபுரம் 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 என்ன வேணும்? 2 பேரையும் ஒன்றா சேர்த்து வாழ வச்சு தரேன். அப்படி எல்லா கஷ்டமும் தீர்ந்தாச்சு. பணம் உள்ள வச்சிருக்கேன், வாங்கிக்கோ. மாற்றியாச்சு. இந்த கனியை கொண்டு வீட்டில் போய் மனசு மாற்றுவோம். தாராபுரம் யாரு? ஆம்பளை, ஆண்மகன். கால் வந்துட்டு வரலாம். நீங்கள் தாராபுரமா? எஸ், கால் வந்துட்டு வரலாம். என்னப்பா வேணும்? உட்காரலாம். குடும்பத்தை ஒன்று சேர்த்து தாரேன். பூமி சம்பந்தமான பிரச்சனையும் தீர்த்து தாரேன். இந்த வெற்றி உண்டு. ஜெயிச்சுக்கோ. நல்லா மாதிரிடும். 3 முறை என்னைய பார்க்க வரணும். ஜெயிச்சிருவேன். அதே தாராபுரத்து எல்லை பிள்ளையை பற்றி கேட்க வந்தவங்க கால் வந்துட்டுவாங்க.
போயிட்டோம். என்ன பிள்ளை எங்க இருக்கு? என்ன செய்யணும்? பின்ன அப்போ தண்ணி வியாபாரத்தை எப்படி முடிக்க பார்க்கறது? முடிச்சு தானே ஆகணும். அவன் பேரை சொல்லு. கண்ணை முடிக்க வாய முடுக்கா, கண்ணை முடுக்காம இல்ல. ஏய் இந்தா மனசு மாறுவான், இனி குடிக்க மாட்டான். இந்தா இனிமே பணம் தாங்கும். பாப்பா வெற்றி விடு தைரியமா. கர்மசாமி